குட் ஈவினிங். நாம் இப்போது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். டுடே இஸ் 12th August 2024. ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருப்பதாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்ருக்காங்க அடிக்கடி. இப்போது ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஆஃப்டர் 19th of August அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. மக்கள் மத்தியிலும் இது பரவலாக பேசப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் திமுக கழகத்தை பொறுத்த மட்டும். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வெரி வெரி பாப்புலர் லீடர் அவர். ஒரு மினிஸ்டராக இருந்து செயல்பட்டுருக்காரு. ஒரு யங்ஸ்டர், ஒரு 47 years இருக்கு அவருக்கு. பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ. இன்னும் ஃபர்தராக நல்லா எக்ஸ்போஸ் பண்ணணும் அவரை. ஏன் அப்படின்னாக்கா வரக்கூடிய எதிர்காலத்தில் திமுகவின் எதிர்காலம் தமிழகத்தின் எதிர்காலம்னு அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ரெண்டாவது அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட்டுருக்கார் அவர். நல்ல அப்ரோச்சு, மக்கள்கிட்ட மூவ் பண்ணுறதுலையும் சரி, பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி, ஒரு பாப்புலர் லீடராக இருக்கிறத நம்ம எல்லோரும் பார்க்குறோம் இன்றைக்கி. ஸோ அது உட்கட்சி விவகாரம். அதில் பப்ளிக்கோ இல்லை எதிர்கட்சியினருக்கோ எந்த விதமான ரோலும் கிடையாது. அவர் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறது மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாது. பட் ஆஸ் எ காமன் பப்ளிக் நம்ம பார்க்கணுன்னாக்கா ஒரு லீடரை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒரு யங் டைம்லேயே எக்ஸ்போஸ் பண்ணால் தான் அவர் ஒரு ப்ராமினென்ட் லீடராக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த தப்பு தான் சோனியா காந்தி அவர்கள் பண்ணாங்க. UPA 1 and 2 பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி வாஸ் an MP. அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவும் கொடுக்கல. 10 வருஷம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. UPA 1 and 2 அந்த நேரத்தில் DMK வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டர். அப்போ கூட மேடம் சோனியா சொல்லியிருக்காங்க லாங் டேர்ம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க பண்ண தப்பை இங்கேயும் பண்ணக்கூடாது. 10 வருஷம் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவும் கொடுக்கல. ஒரு எக்ஸ்டர்னல் மினிஸ்டராகவோ இல்லை ஹோம் மினிஸ்டராகவோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டராகவோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா யூ குட் ஹவ் ஹேண்டில் த சிச்சுவேஷன் இன் மச் பெட்டர் வே. சடன்லி 2014 ஒரு மாபெரும் ஆளுமை திரு மோடி அவர்களை எதிர்த்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் எக்ஸ்போஷர் வாஸ் நாட் தேர். இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். இதுவே லேட்டுன்னு தான் சொல்லுவோம் நம்ம ஒரு காமன் பப்ளிக்காக பார்க்கும்போது. 3 வருஷம் ஆகிடுச்சு இந்த ரூல் ஸ்டார்ட் ஆகி டிஎம்கே பவருக்கு 3 வருஷமே அவருக்கு அந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்காததுங்கிறது ஒரு டிலேன்னு தான் சொல்லுவோம் நம்ம. அப்படி பண்ணக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது. இப்போ அவர் தான் நம்ம எதிர்காலம் முடிவு பண்ணுறப்பறம் அவருக்கு உண்டான வாய்ப்புகளை யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியும். இவரோட அப்ரோச்சும் நல்லா தான் இருக்குது. யூத்தோட அப்ரோச்சு, மினிஸ்டர்ஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது சரி, பப்ளிக்கில் பேசுறதும் சரி. 1 or 2 issues டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ரூல் பண்ணும்போது there is always some issue போயிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல. அது 1 or 2 issues வச்சு நம்ம பேசக்கூடாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹிஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் பப்ளிக் இஸ் வெரி குட். அதனால் இந்த எக்ஸ்போஷர் ஷுட் ஹவ் பின் கிவன் இன் 2021 itself. பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கொடுக்கறது வரவேற்கத்தக்கது தான். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். டேக் கேர்.